சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாகி, எதிர்பார்ப்ப டபுள் மடங்காக பூர்த்தி செஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கத்துக்கு மாறாக சூப்பர் ஸ்டாருடைய படங்கள்ல இல்லாத பல விஷயங்கள இந்த படத்துல நம்ம நெல்சன் அவர்கள் வச்சிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டாருடைய படம் அப்படின்னாலே, அவருக்கு ஈடு கொடுக்கிற மாரி எந்த ஒரு பெரிய ஸ்டாருமே அந்த படங்கள்ல இருக்க மாட்டாங்க. அவரே பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாவே செம மாஸாக நடிச்சிருப்பாரு. ஆனா ஜெயிலர் படத்துல அப்படி கிடையாது. அவருக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரீப் அப்படின்னு அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற டாப் பிரபலங்களை இந்த படத்துல இணைத்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் பிலிமாக கொடுத்திருப்பாரு நம்ம நெல்சன் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா வியாபார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வசூலை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு கொடுத்தது. ஆகையால கண்டிப்பாக இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற முடிவுல சன் பிக்சர்ஸ் அப்போதுல இருந்தே இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அடுத்ததாக ரஜினி சார் நடிப்புல வேட்டையன் திரைப்படம் வெளியாகி அதுவுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அதனடுத்து தற்போது நம்ம ரஜினி சார் கூலி அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 3 மாதங்கள்ல முடிவடைய இருக்காம். அதன் பிறகு ஜெயிலர் 2ஆம் பாகத்துல இணையவுமே இருக்காரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜெயிலர் படத்தை பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அண்மையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ வெளியாச்சு. இதனடுத்து தற்போது சர்ப்ரைஸாக மற்றும் ஒரு வீடியோவை வெளியிட இருக்காங்களாம் படக்குழு. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.